ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டே, ஒரு பேட்டிங் பெஸ்ட்னு சொல்லலாம். இந்தியா பீட் இங்கிலாந்து 3-0. ஜஹீர் கான் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பிரசாத் ப்ரோ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ப்ரோ, நாங்க வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்க வந்து லேட் ஹவர்ஸ்ல வந்து வீடியோ பண்றோம். ஸோ ஒரு மாதிரி டயர்டா பண்றோம், பட் கண்டிப்பா நான் சிரிக்க ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ரேவந்த் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ கன்வின்சிங் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. இனிஷியல் தாட்ஸ் என்ன ரேவந்த்? கண்டிப்பா ப்ரோ. வந்து எல்லாமே இந்த சீரீஸே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ் நோட்ஸ் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு ஃபார்ம், நிறைய இருக்கு. வருண் சக்கரவர்த்தியோட ஒரு ஓடி டேபு. ஸோ இந்த மேட்சை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்து சுபன் கில் வந்து அந்த ஒரு ஓடி ஃபார்மெட்ல பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே 3 மேட்ச்மே நல்லா கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காரு. இந்த இன்னைக்கு கூட எல்லாம் கமெண்ட் மீம்ஸ் போட்டாங்க, நவம்பர் 19 இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி விளையாடல அப்படின்னு தான் இன்னைக்கு ஃபுல்லாவே கமெண்ட் பண்ணாங்க. 119 ரன்ஸ் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து இவ்வளவு ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து விராட் கோலி ஈக்குவலா ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்கும் போது ஏன் சுப்மன் கில் ஏன் எடுத்ததுக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு தான் சொல்லணும். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி தான் சுப்மன் கில்ல சுத்தி தான் நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க. சுப்மன் கில் அந்த மாதிரி விளையாடுறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடன்ட் கிடைக்குது. ரோஹித் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அக்ஷர் பட்டேல் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, அவருக்கு மேன் ஆஃப் தி சீரிஸ் கொடுக்கணும். கரெக்ட் லைன் அண்ட் லென்த் நல்லா போடுவாரு, நல்ல ஃபீல்டரும் கூட. குரூஷியல் டயத்துல வந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல பேட்டிங் கூட நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. எவ்ரிதிங் ஃபேவர்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியா தான் ப்ரோ. நிறைய பேர் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. இதான் இனிஷியல் தாட்ஸ். இல்ல ஆக்சுவலி நல்லா சம் அப் பண்ணீங்க. ஸோ இனிஷியலா வந்து நாங்க நேத்தியே பேசிட்டு இருந்தோம்னா, நீங்க பிரபுலாம் வந்து ஸோ வித்வுட் இந்தியா வந்து 2 மேட்ச் சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இங்கிலாந்து ஆட வைக்கணும். அதே மாதிரி வந்து இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணாங்க, இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. ரோஹித் சர்மா டப் லக் அவுட் ஆயிட்டாரு. நல்லா ஆடினாங்க விராட் கோலி அண்ட் ஒரு கில்லோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும். சரி, 2 பேருமே நல்லா ஆடினாங்க. அதில் ரஷீத் நல்லா போட்டாரு, நல்லா தூக்கி போட்டாரு, பட் நல்ல விக்கெட். பட் விராட் கோலி லுக்ட் இன் கிரேட் டச். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா ஆடுறாங்க. இப்போ விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் ஏன் நல்லா ஆடுறாங்கன்னா, ஏன்னா அங்க ஒரு சுப்மன் கில் ஒரு சைட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு சைட்ல தட்டி தட்டி ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எண்டை வந்து அவர் பிடிச்சிருக்காரு. அவரை சுத்தி வந்து எல்லாருமே ஆடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வந்து சும்மா அப்படியே பேட்டை விடுறாரு. சரி, நல்லா ஆடுறாரு, பட் பேட்டை விடுறாரு, ஒரு கான்பிடென்டா ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ திங்க் இந்தியா இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். போன மேட்ச் ரோஹித் ஒரு சைட்ல நின்னாரு, இந்த தடவை சுப்மன் கில் நிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் வெரி குட் சைன்ஸ் ஆஸ் யூஷுவல். சுப்மன் கில்லுக்கு தான் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் போச்சு. அவர் நான் கண்டிப்பா நான் ஒன்றும் தப்பு சொல்லல, பட் ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் இஸ் அ மோர் கிரேட் ப்ராஸ்பெக்ட். அவரையும் வந்து கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணோம், ரொம்ப அண்டர் ரேட் ஆயிட்டாங்கன்னு. ஸோ ஹேவிங் செட் தட், இங்கிலாந்து வந்து நம்ம எங்கேயுமே வந்து கெட்டாவே பண்ண விடல. அந்த மாதிரி டமால் டீம் அடிக்கும் போது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்கும் போது ஒரு மேடன் ஓவர் போட்டார் அக்ஷர் பட். அதுக்கப்புறம் தான் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆச்சு. அவங்க கொஞ்சம் அடிக்க பார்த்தாங்க, அப்புறம் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு அக்ஷர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பயங்கரமா தான் இருக்கு. அண்ட் ஃபீல்டிங் இஸ் ஆல்சோ பீங் இம்ப்ரூவ் டு தி இந்தியன் சைடு. ஹர்ஷித் ராணா அமங்ஸ்ட் விக்கெட்ஸ், ஹர்ஷதீப் சிங் அமங்ஸ்ட் விக்கெட்ஸ். ஒரு நல்ல ஒரு யங் ஓப்பனிங் பவுலிங் காம்பினேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நியூ பவுலிங் காம்பினேஷன். ஸோ இந்தியன் டீம் கெட்டிங் இன் கிரேட் டச் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஐ திங்க் அடுத்த வாரம் ஐ திங்க் ஜிம்பாப்வே பாருங்க, பங்களாதேஷ் ஆடிட்டு இருப்பாங்க 20th of February. We are recording this on 13th of February. So I think நல்ல ஒரு ரிசல்ட் வரும் துபாயில. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி கம்ஸ் இன், எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கோஸ் அவுட் அண்ட் ஹர்ஷித் ராணா வராரு. சீட் கோட் பும்ரா கிடையாது. ரேவந்த் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, வந்து இது முன்னாடியே சொன்ன நம்ம எதிர்பார்த்ததுதான். வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்றது வந்து ஒரு டாக் இருந்துட்டே தான் இருந்தது. ஏன்னா வந்து பும்ரா வந்து பீடாக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவரை பொறுத்து நீங்க அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில ஆஸ்திரேலியால ஒரே பவுலரா நிறைய ஒர்க் லோடு ஆனதுனால அவர் வந்து அந்த அப்பவே சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஒரு 20 நாளைக்கு 10-15 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அவர் ஐபிஎல் மேட்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்க இருக்கும் போது வந்து மச் நீட் ரெஸ்ட் ஃபார் பும்ரா. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் ஃபியூச்சருக்கு நிறைய தேவைப்படுறாரு அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்திக்கு இது அவர் கெரியர்ல ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் தான். ஸ்ட்ரைட்டாவே அஸ்வினா முன்னாடியே சொல்லியிருக்காரு, அவன் வந்து அவன் ஒரு மீடியம் பேசர் மாதிரி தான் பார்ப்பேன். அவன் போற லைன் அண்ட் லென்த், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு மீடியம் பேசரா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஷனா வந்து லெஜெண்ட். அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது வந்து கண்டிப்பா காரணம் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த T20 சீரிஸ் போது அதான் சொன்னாரு, இந்த சீரிஸ் எப்படி T20 சீரிஸ் எப்படி போகும்னா வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து தான் போக போகுதுன்னாரு. அதே மாதிரி தான்
இருந்தது. ஸோ ஐ திங்க் வந்து வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூட் ஆயிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ளூஷன் தான் ப்ரோ. லைக் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கோஸ் அவுட்டும் போது லைக் சுப்மன் கில் அந்த மாதிரி விளையாடும் போது வந்து கண்டிப்பா லைக் பும்ரா வேற இல்லை அப்படிங்கும் போது ஏதாச்சும் ஒரு டிசிஷன் குவிக்கா எடுத்துதான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல மூவ் தான் ப்ரோ நான் சொல்றேன். உங்க ஒப்பீனியன் ப்ரோ? இல்ல சி மைனா அகைன் வருண் சக்கரவர்த்தி வந்து நேத்தியே அவர் ரோஹித் சர்மாவோட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, இதுதான் வருண் சக்கரவர்த்தியோட ரோல், அந்த ரோல் பண்ணாருன்னா வந்து அவருக்கே தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் போனத மேட்ச் ஆடினாங்க நல்லா டீசெண்டா ஒரு 10 ஹவர்ஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லா 10 ஹவர்ஸ்ல வந்து அதுக்கு 53 ரன்ஸ் 1 விக்கெட் சால்ட் விக்கெட் எடுத்தாரு அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங் வருண் சக்கரவர்த்தி லாட். டமால் டிமில் அடிக்கிறது இல்ல, ஏரிலாம் வரது இல்ல, ஸ்விட்ச் இட்லாம் அடிக்கிறது இல்ல, ஒரு மாதிரி நல்லா ஒரு ஜென்டில்மேன்ஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. லைக் ஸ்ட்ரைட் பேட் ஆடுறாங்க, சிங்கிள்ஸ் தட்டுறாங்க, நிறைய ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. அப்கோர்ஸ் பவுண்டரி அங்கங்க போறது, பட் ஓகே அந்த ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா they have always gone with 3 spinners, which is very evident that சாம்பியன்ஸ் டிராஃபில கூட they'll be going with 3 spinners. ஸோ அக்சர் ஜடேஜா ரெண்டு பேரும் கன்ஃபார்மா ஆட போறாங்க. எதர் இட்ஸ் குல்தீப் ஆர் வருண் சக்கரவர்த்தி, அந்த ரெண்டு பேர்ல யாரு ஆட போறாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இல்லாட்டி ஏன்னா அது இருக்கலாம், இல்லாட்டி இல்ல அதுதான் இருக்கும் மோஸ்டா. பிகாஸ் நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடும் போது வில் பி லுக்கிங் ஃபார் கிரேட்டர் பேட்டிங் டெப்த். ஏன்னா ஜடேஜாவும் ப்ரூவ் பண்ணாரு, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஜடேஜா. அக்சர் வந்து நம்மளுக்கு பேட்டிங் இதுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இதுதான் வந்து இருக்கும் வித் ஷமி அண்ட் இதர் ஹர்ஷித் ராணா ஆர் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க அண்ட் ஹர்திக் பாண்டியா வில் பி ஆர் தேர்ட் பேசர். பேட்டிங் வந்து அந்த வேர்ல்ட் கப் 23 வேர்ல்ட் கப்ல என்ன ஆடுறாங்களோ அதே பேட்டிங் லைன் தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கு டீம் பாக்குறதுக்கு. இன்னைக்கு கேஎல் ராகுல் கூட ஒரு குவிக் 40 அடிச்சாரு. ஸோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் வந்து ஐ திங்க் தி பெட் சவுத் ஆப்பிரிக்கா 350 அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அது தூக்கி சேஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானு. ஸோ குட் சைன்ஸ் ஃபார் பாகிஸ்தான் ஆல்சோ. ஒரு எண்ட்ல நியூசிலாந்து ஆல்சோ பெட் பாகிஸ்தானு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா குரூப்லயே வந்து எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். ஸோ இங்கிலாந்து பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணலாம். இங்கிலாந்து 2019 சாம்பியன்ஸ் கம்மிங் இன் டு திஸ் டோர். ஸோ உங்க தாட்ஸ் ஆன் இங்கிலாந்து பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் என்டையர் இது? இல்ல ப்ரோ, லைக் 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் பால் ஃபார்மேட்ல வந்து அவங்க அந்த அளவுக்கு பெருசா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ், லைக் அந்த ஆயின் மார்கன் அந்த எரா போனதுக்கு அப்புறமாவே லைக் அந்த ஒரு டிரான்சிஷன் அந்த ஒரு 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ லைக் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் கொஞ்சம் டவுன் ஃபேஸ் தான் ப்ரோ போறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இல்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் நீங்க வந்து நியூ பால்ல தொடவே முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் நம்ம 2019ல உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆகி பேட்ஸ்மேன் வந்து பங்களாதேஷ் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போல்ட் எடுத்துருவாரு. சௌமியா சர்க்காரு. ஆனா பாத்து பால் வந்து 6க்கு போகும், பாத்திருக்கீங்களா? அந்த பால் வந்து 6 லைன் அந்த மாதிரி ஒரு பவுலரை வந்து லைக் அந்த ஒரு பாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்து ஒரு பயங்கர கன்சர்னா இருந்திருக்கு. லைக் அது பழைய ஜோஃபர் ஆர்ச்சர் கண்டிப்பா கிடையாது. ஸோ ஐ திங்க் நிறைய புது பவுலர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 லைக் ஃபேஸ் பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்டையரா டீம் அந்த பவுலிங் லைனப் பேட்டிங்ல எல்லாமே கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து என்னமோ ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு எனக்கு தோணுது. லைக் நீங்க சொன்னீங்க அடில் ரஷீத் நல்லா போடுறாருன்னு சொல்லிட்டு, ஓகே நல்லா தான் லைக் கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு. ஏன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் எப்படி ஒரு பவுலரா அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்கிறாரோ எனக்கு நம்ம தோணுது. ரஷீத் கான் எப்படி வந்தா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட இல்லையோ. லைக் கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போறாரு, ஒரு 10 overs 56 அந்த மாதிரி போறாரு. தவிர ஒரு வின்னிங் காம்பினேஷன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. ஐ திங்க் அது வந்து அப்படி இல்ல. லைக் இங்கிலாந்து வந்து என்னன்னு தெரியல, ஏன்னா மிடில் அவங்களுக்கு அந்த பிலிப் சால்ட் அண்ட் அந்த ஓபனர் பிலிப் சால்ட் அண்ட் ஓபனர் யார் அந்த டென் பக்கெட் தவிர எல்லாருமே வந்து ததகம் தான் ஆடுறாங்க. ஜோ ரூட் வந்து மாட்டல. சோ நான் இங்கிலாந்து குறை சொல்றதை விட இந்தியன் பவுலிங் வந்து பயங்கரமா போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு அவனுக்கு வந்து ஸ்பின் சோக் பண்ணிட்டாங்க. ஒரு எண்ட்ல ஜடேஜா, ஒரு எண்ட்ல இவரு அக்சர், இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா குல்தீப். சரி குல்தீப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வராரு. சோ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குல்தீப் அவரு. So Indian bowlersக்கு வந்து கிரெடிட் கொடுத்தா ஐ திங்க் they did a very good job in spin choke them. ஏன்னா ஆல்வேஸ் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த 3 மேட்ச்மே பாத்தீங்கன்னா ஐ திங்க் 50க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பவர் பிளேக்குள்ள ஐ திங்க் அந்த 6 ஓவர்ஸ்ல வந்து 50க்கு மேல அடிச்சிட்டாங்க இந்த இங்கிலாந்து பேட்டிங். டமால் டமில் அடிச்சாங்க, பட் ஒன்ஸ் ஸ்பின் ஸ்டார்டட் கமிங் ஐ திங்க்
இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியா வந்து திருப்பி பேக் டு அந்த ஸ்பின் சோக்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா இன் திஸ் சிடி யுவர் தாட்ஸ் என்ன? எனக்கு வந்து பெரிய ஒரு லாஸா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி இந்தியா மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. லைக் வந்து இப்போ இந்த சீரீஸ் வந்து நல்லா போயிடுச்சு பும்ரா இல்லாம, அது ஒன்றும் பாயிண்டே கிடையாது. ஆனா வந்து லைக் நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போறீங்க, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் இந்த மாதிரி டீம் கூட எல்லாம் நீங்க விளையாட போகும்போது லைக் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மிடில் ஓவர்ஸ்ல வந்து நிறைய எஃபெக்டிவா இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு விக்கெட் யாரோ ஒருத்தர் நின்றுட்டாங்க, திடீர்னு வேணா அடிச்சிட்டு இருக்கானா அவா பும்ரா எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ஸ்லயும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லைக் திடீர்னு அவர் இல்லங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணவங்க லைக் ஒரு விக்கெட் விழணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எந்த பவுலர் எனக்கு தெரிஞ்சு தெரியல ப்ரோ. அது வந்து பயங்கரமா லாஸ் தான். லைக் ஸோ அங்க எப்படி பண்ண போறாங்க, லைக் எப்படி மேட்ச் எப்படி போக போகுதுன்னு தெரியல எனக்கு. லைக் ரொம்ப டீம்ஸ் லைக் நியூசிலாண்ட்லாம் செம்ம டச்ல இருக்காங்க வேற. ஸோ லைக் டீம்ஸ் லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா கூட எனக்கு தெரிஞ்சு என்னமோ கொஞ்சம் அவரோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப மிஸ் ஆகுமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. ஏன்னா பும்ரா வந்து என்னதான் ஒரு இந்தியா ஒரு 300 ரன் டார்கெட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க வந்து 200 for 4 and 200 for 3 இருந்தாங்கன்னா ஒரு 30-35 ஓவர்ல நம்ம நினைப்போம் சரி 10 ஓவர் இருக்கு, 10 ஓவர் 4 ஓவர் பும்ரா போடுவாரு. ஸோ 10 ஓவர் 4 ஓவர் பும்ரா போட்டாதான் மிச்சம் 6 ஓவர் யாரா சுமாரா போட்டா கூட போதும், பும்ரா இருப்பாரு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். அண்ட் ஆல்சோ வில் பி கவுண்டிங் பும்ரா ஓவர். சரி பும்ரா இப்ப 3 ஓவர் போட்டாரு, இன்னும் 7 ஓவர் இருக்கு, ஏதாவது விக்கெட் விடும்னு சொல்லிட்டு. ஸோ த இம்பாக்ட் வாட் எவர் ஹஸ் டன் இன் அந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது இப்போ எப்படி பண்ண போறாங்க, ஏன்னா பாகிஸ்தான் எஸ்பெஷலி வில் பி மோர் ஹாப்பி. ஏன்னா வந்து அவரு பாதி டேமேஜ் அந்த ரெஸ்வான் பாபர் அந்த விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்து பும்ரா தான் நினைக்கிறேன். ரெஸ்வான் பாபர் அப்புறம் அந்த இஃப்திகார் அவர் விக்கெட் எல்லாம் எடுத்ததே வந்து பும்ரா தான். அதுவும் வந்து மேஜிக்கல் டெலிவரிஸ். இப்போ வந்து அந்த ரிஸ்வான்ல அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேற மாதிரி டெலிவரிஸ், போல்ட் எடுப்பாரு பும்ரா. அந்த கேம் அதுக்கப்புறம் 2023 வேர்ல்ட் கப் அகமதாபாத்ல ஒரு செம்ம போல்ட் எடுப்பாரு ரிஸ்வானுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியா டெஃபினெட்லி மிஸ் பும்ரா. அண்ட் future at least we should hope that Bumrah should at least be available for some crunch tournaments like Champions Trophy, T20 World Cup, ICC tournaments-க்குலாம் அவர் அவைலபிளா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் சேனல் லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிஸ் ஸ்பீடி ரிகவரி. கமிங் டு இந்தியன் டீம், அவங்க ஏதாவது மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஷமி வந்திருக்காரு தேங்க்ஃபுல்லி, ஒரு 50% 60% இஸ் a very good bowler பும்ராவை கம்பேர் பண்ணா. Hopefully he should be amongst the wickets and India should utilize him well. அவருக்கும் அந்த ஒர்க் லோட்லாம் கொஞ்சம் பார்த்து தரணும். எப்படி போவோம் தெரியல. பட் தேங்க்ஃபுல்லி இந்தியன் பேட்டிங் இஸ் கிளிக்கிங் அட் த ரைட் டைம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். எல்லாருமே சிப்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வேற இன்னொரு 10 daysல கேம் இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா கவர் பண்ணலாம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ரேவன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு வாரத்தை வரப்போகுது. வாட் ஆர் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் what do you expect from this? What is the outcome on this? லைக் கண்டிப்பா ப்ரோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் நம்ம ரெகுலரா வீடியோஸ் பண்ண போறோம் வேற. ஸோ ஐ திங்க் எல்லா மேட்சும் மேக்ஸிமம் இந்தியா மேட்ச் இல்லாமல் எல்லா மேட்சுமே கவர் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் லைக் எப்படி லைக் பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா எப்படி விளையாட போறாங்க, நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்பீட் ரெக்கவரின்னு சொல்லியிருந்தீங்க பும்ராக்கு. ஸோ இன்னொரு ஸ்பீட் ரெக்கவரியும் தேவைப்படுது. ரச்சின் ரவீந்திராக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு நடுவு நெத்திலேயே. ஸோ ரத்தமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிரவுண்ட்லேயே ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருக்கும் ஸ்பீட் ரெக்கவரி, ஏன்னா அவரும் அடுத்த ஒரு 1.5 மாசத்துல சிஎஸ்கே ஜெர்சில வரணும். லைக் டெவான் கான்வே வேற இல்லன்னு சொல்றாங்க வேற ஒரு சைடு. அப்படியே டெவான் கான்வேயோட இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஸ்பீட் ரிகவரி ஃபார் போத் பும்ரா அண்ட் ரச்சின் ரவீந்திரா ப்ரோ. லைக் ரச்சின் ரவீந்திராக்கு ரொம்ப இமீடியட்டா தேவைன்னா ஸ்பாட்லேயே அடிப்பட்டு ரத்தம் வந்துருக்குன்றது கொஞ்சம் சீரியஸான கன்சர்ன் தான். ஸோ ஐ திங்க் ரியலி ஐம் லுக்கிங் ஃபார் பும்ரா எல்லாம் எப்படி பண்ண போறாங்க, ஸோ எந்த மாதிரி டீம் காம்பினேஷன்ல போக போறாங்க. அண்டர் கௌதம் கம்பீர் வந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்த்துட்டு இருப்பாரு. லைக் பேட்டிங் டெப்த்துக்கும் அவர் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்கும் போது ஸோ அந்த 2 விஷயத்துக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ நல்லா சம்மப் பண்ணீங்க. லெட்ஸ் கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். அண்ட் வியூவர்ஸ், அடுத்த வாரம் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். கன்சிஸ்டண்டா வந்து எங்க சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்றீங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட்லாம் பண்றீங்க. நாங்கெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இம்ப்ரோவைஸும் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஐ திங்க் மோஸ்ட்டாக நாங்கள் இதுல எல்லாமே கவர் பண்ணோம். கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. On that very happy note, it's me, Prasad, and Raven signing off on behalf of middle class gully cricketers. Until and unless we see you in a very fresh video on Champions Trophy
டிடார்ல வந்து கண்டிப்பா நாங்க பாக்குறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் வீக்.